சீக்கிரம் வாங்க சார், மாத்தி மாத்தி போய்க்கலாம். டிஸ்டர்ப் பண்ணாதியா? ஆமா, உள்ள சாங் ரெக்கார்டிங்ல இருக்காரு, இவரை நாங்க டிஸ்டர்ப் பண்ணோம். மதகஜராஜா 6 நாள்ல இவ்வளோ கோடி லாபமான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வசூலை வாரி குவிச்சிருக்கு, மிகப்பெரிய லாபத்தை எடுத்திருக்கு. இதுவரையும் இந்த 6 நாளில் இந்த படம் எவ்வளோ ஷேர் வந்திருக்கு, எவ்வளோ தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு, எந்த அளவுக்கு இந்த படம் வந்து லாபம் எடுத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். இது இல்லாமல் கேம் சேஞ்சர், டாக்கு மகாராஜ், சங்கராந்திக்கு வஸ்துனம், அப்புறம் தமிழில் வந்து வணங்கான், இந்த எல்லா படங்களோட வசூலோட ஷேர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்ப்போம். முக்கியமாக சங்கராந்திக்கு வஸ்துனம் வேறு லெவல் கலெக்ஷன், டாக்கு மகாராஜும் சரியான கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் நேற்று வந்து ஹிந்தியில் சில படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு, ஒரு 2 படம்னு வச்சுக்கோங்களேன். அதில் முக்கியமாக எமர்ஜென்சி கங்கனா ரனாவத் அவங்களோட எமர்ஜென்சி ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ, முதல் நாள் வசூல் எவ்வளோ அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இன்னும் சில படங்களோட வசூலை ரொம்ப தெளிவாக பார்த்துருவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. லட்சுமி, நம்ம படம் லட்சுமி, கடவுள் இருக்கா லட்சுமி, ஆமாங்க, வானம் தான். அதாவது அந்த படத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு சீனு, பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்காக கிட்னியை விற்று அந்த காசை ரெடி பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த கிட்னி விற்ற காசை நம்ம சிம்பு எடுத்துகிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் அங்கே போய் அந்த சில விஷயங்கள்லாம் பார்ட்டிலாம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன உறுத்துச்சுன்னு தெரில, கையில் இருக்க காசெல்லாம் சேர்த்து கொண்டு போய் போட்டு அங்கே போய் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்று பண்ணி அதை துணியில் போட்டு கட்டி அங்கே போய் வைப்பார். அதை அந்த தாத்தா வந்து எடுக்கிறதுக்கு வருவார். அதுதான் ஃப்ரேமாக வச்சுருந்தோம். ரொம்ப முக்கியமான சீனு, எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீன் அப்படின்னே சொல்லலாம். தெய்வம் வாழ்வது எங்கே அப்படிங்கிற அந்த பாட்டோட ஆரம்பிக்கும், சூப்பராக இருக்கும். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் பாரதி, கார்த்திக் ராக், ஷேக் முகமது ஷேக், ஆகாஷ் கிருஷ்ணவேணி அப்படிங்கிறவங்க, அப்புறம் ராம்குமார். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன், அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். ஸோ வசூல்களை போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, அதையும் பண்ணிக்கோங்க. ஃபட்டே அப்படிங்கிற ஹிந்தி திரைப்படம் டே 8 இந்தியாவில் வந்து 31 லட்சம், வேர்ல்டு வைடு 35 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியாவில் 12 கோடி 62 லட்சமோ, வேர்ல்டு வைடு 13 கோடி 77 லட்சம், பட்ஜெட் 28 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 14 கோடிக்கு போயிருக்கு. இதுவரை 7 கோடி 80 லட்சம் ஷேர் வந்திருக்கு. இன்னும் இந்த படம் வந்து ஒரு நல்ல வசூல் எடுக்க வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக இன்னும் இந்த படம் வந்து ஒரு 14-15 கோடி கிட்ட வசூல் வந்துச்சு அப்படின்னா இது சூப்பர் ஹிட் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 55% வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. அதுக்கடுத்ததான் எமர்ஜென்சி அப்படிங்கிற படம் கங்கனா ரனாவத் அவங்களே வந்து ப்ரொடியூஸ் பண்ணி, அவங்களே டைரக்ட் பண்ணி, அவங்களே நடிச்சிருக்காங்க. இந்தியாவில் இந்த படம் வந்து 2 கோடியே 90 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 15 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 45 கோடி. டே 1 ஓரளவுக்கு ஒரு சுமாரான ஒரு கலெக்ஷன் வந்திருக்கு, எக்ஸ்ட்ராடனரி அப்படின்னு சொல்ல முடியல. ஸோ எப்படி இருக்குது டே 2, டே 3லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் ஆசாத் அப்படிங்கிற ஒரு படம் டே 1 கலெக்ஷன், அதாவது அஜய் தேவ்கன் அவர் சின்ன கேமியோ பண்ணியிருக்காரு. அவரோட நெஃப்யூ தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்தியாவில் வந்து 1 கோடியே 75 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 90 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 80 கோடி பட்ஜெட். ஸோ பெரிய பட்ஜெட், ஆனால் ரொம்ப மோசமான கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. ஸோ மார்க்கோ அப்படிங்கிற படத்தோட டே 29 கலெக்ஷன் கேரளாவில் 7 லட்சம், வேர்ல்டு வைடு 25 லட்சம் 29th டே கலெக்ஷன். ஸோ டோட்டலாக கேரளாவில் 42 கோடியே 68 லட்சமும், வேர்ல்டு வைடு 105 கோடியே 35 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 30 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 20 கோடி, ஷேராக வந்துருக்குது கிட்டத்தட்ட 60 கோடி. இந்த படத்துக்கு ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவல் ப்ராஃபிட்டு, 40 கோடி கிட்டே இந்த படத்துக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்ராக்சிமேட்டாக. ஸோ 300% வச்சுக்கோங்களேன், 298% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. அப்புறம் ரெக்கா சித்திரம் இந்த படத்தோட டே 9 கலெக்ஷன் கேரளாவில் 1 கோடியே 5 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 28 லட்சம். ஸோ டோட்டலாக கேரளாவில் 19 கோடியே 50 லட்சமோ, வேர்ல்டு வைடு 38 கோடியே 8 லட்சம். நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. 13 கோடி இந்த படத்தோட பட்ஜெட், 9 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ். ஆல்ரெடி இந்த படம் 21 கோடிக்கு மேலே ஷேர் வந்திருக்கு. 12.5 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டே கிடச்சிருக்கு வெறும் 9 நாளில். 239% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ மலையாளங்களில் இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் எல்லாமே பெரிய கலெக்ஷன் எடுக்குதே அப்படிங்கும் போது அது கிடையாது. இப்போ ஒரு 20 படம் வருதுன்னா அதில் ஒரு படம் தான் ரெக்கா சித்திரம் மாதிரியோ இல்லை கிஷ்கிந்தா காண்டம் மாதிரியோ இந்த மாதிரி படங்கள் நம்மளுக்கு தெரியுது. ஆனால் நிறையா சின்ன பட்ஜெட் படங்கள், நிறையா 7 கோடி 8 கோடி பட்ஜெட்டில் வர படங்கள் கூட டே 1 வெறும் 3 லட்சம் 2 லட்சம் எப்படி நம்ம தமிழில் சில படங்கள் வருது
அந்த மாதிரி நிறையா படங்கள் காணாம போகுது. அதனால தான் போன வருஷம் பெரிய பெரிய பிளாக் பஸ்டரை கொடுத்து பெரிய அளவில் 200 கோடி 100 கோடி 250 கோடின்னு வசூலை வாரி குவிச்ச இண்டஸ்ட்ரியாக இருந்தாலுமே அங்கேயுமே 700 கோடி கிட்ட லாஸ் ஆகிருக்கு 2024 பொறுத்த வரையும். ஸோ அப்படின்னா அங்கேயுமே ரொம்ப கம்மியான படங்கள் மட்டும்தான் ஹிட் ஆகிருக்கு, நிறையா படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கு. இது தமிழுக்கு மட்டும் இல்லை, மலையாளத்துக்குமே பொருந்தி இருக்கு. அப்புறம் பிரவீன் கூடு ஷப்பு அப்படிங்கிறது டே 2 கலெக்ஷன் கேரளாவில் 80 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடி. ஸோ டோட்டலாக கேரளாவில் 2.5 கோடியும் வேர்ல்டு வைடு 2 கோடியே 90 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 7 கோடி இந்த படத்தோட பட்ஜெட், 4 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸு. ஷேராக வந்திருக்கிறது வந்து 1 கோடியே 64 லட்சம். இன்னும் இந்த படம் வந்து ஒரு 5 கோடி கிட்ட வசூல் பண்ணிச்சு அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு வெற்றி படம். ஸோ பார்க்கும்போதே தெரியுது நல்ல வசூல் வந்துடும். ஸோ 41% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு 2 நாளில், நல்ல விஷயம். அப்புறம் புஷ்பா 2 திரைப்படத்தோட டே 44 இந்தியாவில் வந்து 94 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 10 லட்சம். ஸோ இந்தியாவில் இந்த படம் வந்து 1477 கோடியே 21 லட்சமும், வேர்ல்டு வைடு 1774 கோடியே 36 லட்சம். பட்ஜெட் 500 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 617 கோடிக்கு போயிருக்கு. ஷேராக வந்திருக்கிறது 915 கோடிக்கு மேலே. கிட்டத்தட்ட ஓவராலாக பார்க்கும்போது 250 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஆனாலும் முக்கியமான ஹோம் ரீஜனில் இந்த படம் இன்னும் ரெக்கவர் ஆகலை அப்படிங்கிறது, 100% ரெக்கவர் ஆகலை அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட நிலைமை. ஸோ இப்போதைக்கு இந்த படம் வந்து 141% வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் நேற்று வந்து ரொம்ப கம்மியான விலையில் டிக்கெட் வந்து நேற்று ஃபுல்லாக இந்தியா முழுக்க சேல் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த 20 நிமிஷம் கிட்ட வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த சீன்ஸ்லாம் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா அதெல்லாம் சேர்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. அடுத்ததாக டாக்கு மகாராஜ், அந்த படத்தோட டே 6 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 4 கோடி 85 லட்சம், தமிழ்நாட்டில் 6 லட்சம், கர்நாடகாவில் 17 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5 லட்சம், ஓவர்சீஸில் 55 லட்சம், வேர்ல்டு வைடு 5 கோடியே 68 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 6வது நாள். ஸோ டாக்கு மகாராஜ் படத்தோட டோட்டல் கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 80 கோடியே 15 லட்சம், தமிழ்நாட்டில் 70 லட்சம், கர்நாடகாவில் 7 கோடி 7 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 82 லட்சம், ஓவர்சீஸில் 21 கோடியே 75 லட்சம். உலகம் முழுக்க இந்த படம் 110 கோடியே 49 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 110 கோடி, 59 கோடிக்கு மேலே இப்போவே ஷேர் வந்திருக்கு. 83 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருந்தது. இன்னும் ஒரு 45 கோடி கிட்டே இந்த படம் வந்து வசூல் பண்ணிச்சு அப்படின்னா இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். 71% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ ஒரு சரியான கலெக்ஷன், வெறும் 6 நாளில் இந்த படம் சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஆனால் சங்கராந்திக்கு வஸ்துனம் 4 நாளில் பிளாக் பஸ்டர் கலெக்ஷனே எடுத்திருக்குங்க. ஸோ ஆந்திரா தெலுங்கானாவில் 4வது நாள் கலெக்ஷன் 17 கோடியே 43 லட்சம், தமிழ்நாட்டில் 16 லட்சம், கர்நாடகாவில் 95 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 25 லட்சம், ஓவர்சீஸில் 1 கோடியே 45 லட்சம், உலகம் முழுக்க 20 கோடியே 24 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ சங்கராந்திக்கு வஸ்துனம் படத்தோட டோட்டல் கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 79 கோடியே 48 லட்சம், தமிழ்நாட்டில் 1 கோடியே 9 லட்சம், கர்நாடகாவில் 5 கோடியே 45 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 30 லட்சம், ஓவர்சீஸில் 18 கோடியே 15 லட்சம், உலகம் முழுக்க 105 கோடியே 47 லட்சம். 105 கோடியே இந்த படம் வந்து கடந்திருக்கு, 100 கோடியே கடந்திருக்கு வெறும் 4 நாளில். 80 கோடி இந்த படத்தோட பட்ஜெட், 43 கோடியே 50 லட்சம் தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. 56 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 13 கோடிக்கு மேலே இந்த படம் இப்போவே டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. வேறு லெவல் கலெக்ஷன், வேறு லெவல் ஹிட்டு, பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். கேம் சேஞ்சரில் விட்டதை இதில் இவங்க பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும் அந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கு. ஸோ அதுக்கடுத்ததாக கேம் சேஞ்சர் திரைப்படத்தோட டே 8 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 5 லட்சம், தமிழ்நாட்டில் 10 லட்சம், கர்நாடகாவில் 14 லட்சம், கேரளாவில் 1 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 65 லட்சம், இந்தியா முழுக்க 2 கோடியே 95 லட்சம், ஓவர்சீஸில் 60 லட்சம். ஸோ வேர்ல்டு வைடு இந்த படம் 3 கோடியே 55 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 8வது நாள். ஸோ டோட்டலாக 85 கோடியே 70 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், அப்புறம் இந்தியா முழுக்க 145 கோடியே 61 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதில் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 39 கோடியே 50 லட்சம், தமிழ்நாட்டில் ஒரு 9 கோடியே 4 லட்சம். ஸோ ஓவர்சீஸில் 44 கோடியே 23 லட்சமும், உலகம் முழுக்க 189 கோடியே 84 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 450 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 225 கோடி கிட்ட போயிருந்தது. 101 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு ஷேர் கிடைச்சிருக்கு. இன்னும் இந்த படம் 200 கோடிக்கு மேலே வசூல் பண்ணால் தான் இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையும். ஸோ இதிலேயே தெரிஞ்சிருக்கு இந்த படத்தோட நிலைமை என்ன அப்படிங்கிறது. ஸோ ஒரு மரண தோல்வி அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட வெர்டிக்ட் நம்ம சொல்ல முடியும். அப்புறம் தமிழ் படங்களில் மெட்ராஸ்காரன் டே 8 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 2 லட்சம், வேர்ல்டு வைடு 3 லட்சம். ஸோ டோட்டலாக இந்த படம் 2 கோடியே 18 லட்சம் உலகம் முழுக்க வந்து வசூல் பண்ணியிருக்கு 8 நாளில். பட்ஜெட் 6 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 3 கோடிக்கு போயிருக்கு. 1 கோடியே 23 லட்சம் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு.
ஸோ இன்னும் இந்த படம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சோ அதில் இன்னும் இந்த படம் அதே மாதிரியே ஒரு டபுள் மடங்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. 41% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. வணங்கான் திரைப்படத்தோட டே 8 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 50 லட்சம், வேர்ல்டு வைடு 57 லட்சம். ஸோ டோட்டலாக 8 கோடி 76 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 30 கோடி பட்ஜெட், 12 கோடி தேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. கிட்டத்தட்ட 5 கோடி இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. இன்னும் 7 கோடிக்கு மேலே இந்த படம் ஷேர் வந்தால் தான் ஒரு வெற்றி திரைப்படம். அப்படின்னா இன்னொரு 14 கோடி வசூல் பண்ணணும். வருமா இல்லையாங்கிறத நீங்களே கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் நேசிப்பாயா படத்துக்கு நம்மளுக்கு ஷேர் டீட்டெயில்ஸ்லாம் எதுவும் கிடைக்கல, அதனால் வசூலை மட்டும் சொல்லிடுறேன். நேசிப்பாயா டே 4 தமிழ்நாட்டில் 10 லட்சம், வேர்ல்டு வைடு 12 லட்சம். 82 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 96 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தோட டே 4 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 72 லட்சம், வேர்ல்டு வைடு 80 லட்சம். ஸோ டோட்டலாக 6 கோடியே 60 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 7 கோடியே 40 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 21 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். இது வரையும் ஷேராக வந்திருக்குது ஒரு 4 கோடியே 20 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். 10 கோடி தேட்டர்கள் ரைட்ஸ். இன்னும் இந்த படம் ஒரு 10, 11 கோடி 12 கோடி கிட்ட வசூல் பண்ணால் வெற்றி திரைப்படம். ஆனால் இந்த படம் 4வது நாளே லட்சத்துக்கு போயிடுச்சே. தொடர்ந்து 6வது படம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜெயம் ரவிக்கு தோல்வி திரைப்படங்களில். இந்த காதலிக்க நேரமில்லையும் சேர்த்துட்டாங்க. இருந்தாலும் சில பேரால் என்ன சொல்லப்படுதுன்னா இந்த படம் லாங் ரன் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லட்சங்களில் போனாலுமே இன்னும் ஒரு 20 நாள் 25 நாள் இந்த படம் ஓடிச்சு அப்படின்னாலுமே நல்ல கலெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சாட்டர்டே சண்டே கோடிகளில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் பார்ப்போம். அப்புறம் ஃபைனலாக மதகஜராஜா இந்த படத்தோட 6வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 5 கோடியே 15 லட்சம், கர்நாடகாவில் 5 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 லட்சம், ஓவர்சீஸில் 10 லட்சம், உலகம் முழுக்க 5 கோடியே 33 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 6வது நாள். ஸோ டோட்டலாக 33 கோடியே 60 லட்சம் தமிழ்நாட்டிலையும், கர்நாடகாவில் 1 கோடியே 55 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 77 லட்சம், ஓவர்சீஸில் 2 கோடியே 90 லட்சம், உலகம் முழுக்க 38 கோடியே 82 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் வேறு லெவல் கலெக்ஷன் எடுத்திருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டாக 20 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 12.5 கோடிக்கு போயிருக்கு. 21 கோடியே 20 லட்சம் இந்த படத்துக்கு இப்போவே ஷேர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 8 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு இப்போவே டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் அடித்து தம்சம் பண்ணிடுச்சு. ஸோ ஃபைனலாக மதகஜராஜா எவ்வளோ கலெக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் இப்போ நான் சொன்ன இந்த படங்களில் நீங்கள் வேறு இந்த சங்கராந்திக்கு இந்த பொங்கலுக்கும் வந்த படங்களில் வேறு எந்த படம் பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.